ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 17, 2024. நமது முழுமையான ஞானத்தின் சொரூபம் குணங்கள் மற்றும் கர்மங்களினால் வெளிப்படுகிறது. ஒருவர் ஞானத்தை அனுதினமும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். சேவையின் களத்திலும் முன்னால் இருக்கிறார். ஆனாலும் அவர்களது வாழ்க்கை, அவர்களது நடவடிக்கைகள், சுபாவ சம்ஸ்காரங்கள் உயர்ந்ததாக ஆகவில்லை என்றால் யாருமே அவரை ஞானி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். சத்தியம், சிவம், சுந்தரம் என்பது புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது எது சத்தியமானதோ அதன் மூலமாகவே வாழ்க்கை அழகாகிறது. மேலும் அதன் மூலமாகவே அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒருவரது வாழ்க்கை அழகாக இல்லை என்றால் எங்காவது சத்தியமற்ற தன்மை இருக்கிறது என்பது பொருளாகும். யாரது வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லையோ அவர் முழுவதுமாக சத்தியத்தின் பாதையில் தான் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது கர்மங்களால் நாம் நமது ஞானத்தினுடைய முழுமையான சொரூபத்தை காட்ட வேண்டும். பொதுவாக மனிதர்கள் தனது சம்ஸ்காரங்கள், தனது சிந்தனைகள் மற்றும் தனது புத்தியின் ஆதாரத்தில்தான் கர்மங்களை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஞானத்தை தனது புத்தியில் நிரப்பியிருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை உருவாக்கியிருக்கிறார்களோ இவற்றின் ஆதாரத்தில்தான் கர்மங்கள் வெளிப்படுகின்றன. நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிட்டோமா என்று சுய சோதனை செய்வோம். பிறர் நம்மை தவறாக சுட்டிக்காட்டும் அளவிற்கு நாம் ஏதாவது கர்மங்கள் செய்கிறோமா? நமது கர்மங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவையாக இருக்கின்றனவா? நாம் இந்த உலகில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பேராசையின் வசப்பட்டு தவறான கர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? அனைத்திலும் பெரிய பாவம் தூய்மையற்ற தன்மைதான். அதைத்தான் பகவானே காமம் என்ற மிகப்பெரிய எதிரி என்று கூறியிருக்கிறார். அதுவே அனைத்து பாவங்களின் மூலமாக இருக்கிறது. எந்த ஒரு ஆத்மா முற்றிலும் பரிசுத்தமாகி விடுகிறாரோ அவரது பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தைகள், கர்மங்கள் என்று அனைத்துமே பரிசுத்தமான அதிர்வலைகளை பரப்பக்கூடியதாக, அவரது சூக்ஷ்மமான எண்ணங்கள் கூட பிறருக்கு நல்ல தூண்டுதல்களை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன. எனவே நாம் பாபாவுக்கு டிஸ்சர்வீஸ் ஏற்படும் அளவிற்கு தவறான கர்மங்கள் எதுவும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்வோம். கோபத்திற்கு வசப்பட்டு பிறரை நாம் தவறாக பேசிவிடுவதில்லை தானே? சூழலை சுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுவதில்லை தானே? ஏனென்றால் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் நமக்காக அல்ல, முழு உலகிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளி உலக ஆத்மாக்கள் நம்மை முன்னுதாரணங்களாக பார்க்கின்றனர். அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும், ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களது வாழ்க்கை மிக உயர்ந்தது என்று அவசியம் நினைக்கிறார்கள். எனவே அவர்களது பாவனைகளை அர்த்தமுள்ளதாக ஆக்குவோம். மக்கள் நம்மை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார்கள். அதை நாம் பொய்யாக்கிவிடக்கூடாது. எனவே நமது நடவடிக்கைகள், நமது வார்த்தைகள், நமது செயல்களை இனிமைத்தன்மை நிறைந்ததாக ஆக்குவோம். பிறருக்கு நன்மை அளிப்பவையாக, சுகமளிப்பவையாக, மாசற்றதாக ஆக்குவோம். நமது கர்மங்களின் நல்ல தாக்கம் பிறர் மீது ஏற்பட வேண்டும். யார் மீதும் நமக்கு பொறாமை, வெறுப்பு ஆகியவை இருக்கக்கூடாது. யாராவது முன்னேறுகிறார் என்றால் நாம் அவர்களை பாராட்டுவோம். யாரோ முன்னேறவில்லை என்றால் அவர்களை முன்னேற்றுவதற்கான ஊக்க உற்சாகத்தை, தூண்டுதலை ஏற்படுத்துவோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதுவே நமது உயர்ந்த தன்மையாகும். நமது கர்மங்கள் ஒரு கண்ணாடியாகும். நமது கண்ணாடியை தெளிவாக வைப்போம். எந்தளவிற்கு அந்த கண்ணாடியை சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் இதில் மக்கள் பகவானை காண முடிய வேண்டும். எனவே வாருங்கள், நன்றாக பயிற்சி செய்வோம். எனது ஒரு புறத்தில் பிரம்மா அம்மா இருக்கிறார். மேலே பார்ப்போம். அவரது நெற்றியிலிருந்து குளிர்ச்சி நிறைந்த கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பக்கம் ஞான சூரியனாகிய தந்தை, அவரிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் இந்த பயிற்சியை 5-6 முறைகளாவது செய்வோம். மேலும் முழு நாளிலும் 5-6 முறைகளாவது இதனை பயிற்சி செய்வோம். அப்போது அழகான அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி.